திமுக அதிமுக கூட்டணியின் தேவை யாருக்கு அதிகம் அப்படின்ற தலைப்புல பேசிக்கிட்டு இருக்கோம். திரு அக்னீஸ்வரன், திருமிகு லட்சுமி அவர்கள் சொல்வது என்பது டெஸ்பரேஷன் இருக்குது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு. ஏன்னா தொண்டர்கள் கூட்டணி ஏதோ அமையல, அதனால சோர்வா இருக்காங்க, அவங்களை என்கரேஜ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு, அதனால அந்த தேவையும் டெஸ்பரேட்டா இருக்காரு இபிஎஸ் கூட்டணி அமைக்கிறதுக்கு, அவங்களுக்கான தேவை அதிகம் அப்படின்னு அந்த ஒரு பாயிண்டோட சொல்றாங்க. அதை நீங்க எப்படி மறுப்பீங்க? மேடம் சொல்லும்போது டெஸ்பரேட்டா இருக்கிறாங்க அப்படின்றாங்க. அப்படி டெஸ்பரேட்டா இருக்கக்கூடிய இயக்கம் இருக்கிறதுனால தான், திமுக இருக்கிறதுனால தான் சட்டமன்ற உறுப்பினர் ஐயா ஓபிஎஸ் அவர்களிடம் இருந்த சட்டமன்ற உறுப்பினரை திமுகவில் சேர்த்தது யாரு? திமுக தான். திரு அன்வர் ராஜா சேர்த்தது யாரு? திமுக தான். ஆமா, அவங்க யாரையுமே கூப்பிடல. அது மாதிரி திரு ஓபிஎஸ் அவர்கள் நடைபயணித்தும் போது போறாங்க, சாயந்தரம் போய் பாக்குறாங்க. திரு அன்வர் ராஜா டிடிவி தினகரன் என்ன சொல்றாரு? நான் பத்திரிகையாளர் சந்திப்புல நான் திமுகவுக்கு ஆதரவா பேசுறேன்னு நினைச்சிடாதீங்கன்றாரு. அப்போ திரு அன்வர் ராஜா ஆகட்டும், திரு மனோஜ் பாண்டியன் ஆகட்டும், திரு மைத்ரேயன் ஆகட்டும், திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமை எங்களுக்கு பிடிக்கல, அரவணைச்சு போக மாட்டேங்கிறாரு, அதனால நாங்க திமுகவுக்கு போறோம்னு போனாங்க. கரெக்ட். நான் இப்ப கேட்கிறேன், கட்சியினுடைய மிக உயரிய பொறுப்புல இருந்த உங்க அம்மா சுப்புலட்சுமி ஜெகதீசன் ஏன் போனாங்க? விபி துரைசாமி ஏன் போனாரு? கேபி ராமலிங்கம் ஏன் போனாரு? இதெல்லாம் பெரிய பொறுப்பு. அது துணை பொதுச் செயலாளர், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் மத்திய அமைச்சராக இருந்தவங்க, இவங்க எல்லாம் ஏன் போனாங்க? இப்ப நம்ம கேள்விக்கு வந்துருவோம். கேளுங்க. இப்ப நம்ம அதே கேள்விதான். தொண்டர்கள் சோர்வா இருக்காங்க, அவங்களை என்கரேஜ் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அதனால இப்ப கூட்டணிக்கான தேவை இபிஎஸ் அவர்களுக்கு தான் இருக்கு, அவர் தான் டெஸ்பரேட்டா இருக்கிறாரு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் அப்படி ஒருவேளை அப்படி இருக்கிறாருன்னு நினைச்சா, தமிழ்நாடு முழுக்க 180 தொகுதியில இன்னைக்கு வந்து சுற்றுப்பிரயாணம் போயிருக்கிறாருங்க. டெஸ்பரேட்டா இருக்கிறவர் ஏன் போகணும்? தேவையில்லையே. அப்பா எப்படியா இருந்தாலும் திமுக தான் ஆட்சிக்கு வரப்போகுது அப்படின்ற எண்ணம் அதிமுக தொண்டன், உண்மையான தொண்டனுக்கு நினைப்பே வராது, கனவுல கூட நினைக்க கூடாது. அப்படி திரும்பவும் திமுக ஆட்சிக்கு வந்துரும் அப்படின்னு அவங்க நினைக்க மாட்டாங்க. ஏன்னா அதிமுக என்பது 91 சரி, 2001 சரி, 2016 சரி, 2014 சட்ட நாடாளுமன்ற தேர்தலும் சரி, தனிச்சு நின்று தான் ஆட்சி அமைச்சு பழக்கங்க. நீங்க வேணா கூட்டணிக்கு வரலாம், அங்க ஒண்ணு வேலை செய்ய முடியாது. காங்கிரஸ் எப்படி திமுக விட்டு இருக்குதோ அதே மாதிரி தான் எந்த கட்சியா இருந்தாலும் அங்க அதிமுக கட்சி தான் கை ஓங்கி இருக்க வேண்டும். திரு ஜீவா, இப்போ கடந்த 2016 பார்த்தோம், கூட்டணி கணக்குகள் மாறுச்சு, அது திமுகவுக்கு எவ்வளவு பலவீனமா இருந்ததுன்னு தெரியும். அப்ப லேடியா மோடியான அதிமுக அவ்வளவு தனிப்பெரும்பான்மையோட ஆட்சி அமைச்சது, ஸ்வீப் பண்ணியிருந்தாங்க. அப்ப ஏறத்தாழ ஒரு சில கட்சிகள் தான் ஏறத்தாழ தனித்து தான் நின்னது அதிமுக. அந்த வகையில ஒரு வெற்றி கொடுக்கக்கூடிய ஒரு கூட்டணி, ஒரு இன்டாக்டான கூட்டணி தான் திமுகவுடைய வெற்றிக்கு காரணம் அப்படின்றத நம்ம இவ்வளவு நாளா தொடர் வெற்றிகள்ல நம்ம பார்த்து கொண்டிருது. கூட்டணி இல்லாம தேர்தல் இல்லை அப்படின்ற நிலைக்கு வந்திருக்கா திமுக? கூட்டணியோட சேர்ந்தாவது ஆட்சியை நம்ம நோக்கத்துக்காக ஆட்சியை கைப்பற்றணுங்கிறத கொண்டு வந்ததே அறிஞர் அண்ணா தானே. 67 கூட்டணியோடு சேர்ந்து ஆட்சி அமைப்போம், யாரெல்லாம் இந்த காங்கிரஸ் ஆட்சியை அகற்றணும்னு நினைக்கிறாங்களோ அதுக்காண்டி ராஜாஜியோடலாம் சேர்ந்தாங்க. ராஜாஜிக்கு காமராஜரை வீழ்த்தணும், அண்ணாவுக்கு தேசிய கட்சியான காங்கிரஸை வீழ்த்தணும். 2 பேரும் ஒன்றா சேர்ந்துட்டாங்க. சிபிஎம் ஒன்று சேர்ந்துக்கிட்டாங்க. சிபிஎம் வந்து ஒரு பாட்டாளி வர்க்க சிந்தனை உள்ள கட்சி, இவர் ராஜாஜி முதலாளித்துவ கட்சி, 2 பேரும் ஒன்று சேர்ந்தாங்க. ஃபார்வர்டு பிளாக் முக்கிய தேவர் ஒன்று சேர்ந்தாங்க. சேர்ந்து நோக்கம் என்ன? எப்படியாவது காமராஜரை வீட்டுக்கு அனுப்பணும், காங்கிரஸை தோக்கடிக்கணும்னு வெற்றி பெற்றாங்க. அதுக்கப்புறம் எம்ஜிஆர்லேருந்து ஜெயலலிதாலேருந்து எல்லாருமே கூட்டணி வச்சு தானே வெற்றி பெற்றிருக்கிறாங்க. 2001 ஏன் மூப்பனார் அவர்கள் வரணும்னு ஜெயலலிதா அம்மையார் ஏன் விரும்பினாங்க? 96 ஜெயலலிதா எதிர்ப்பு மட்டுமே ஒரு அரசியலாக கொண்டு தொடங்கப்பட்ட ஒரு கட்சினா தமாக தான். தமாகவுக்கு வேற கொள்கையெல்லாம் கிடையாது. ஜெயலலிதாவோட காங்கிரஸ் கூட்டணி வைக்கக்கூடாது, இது மட்டும்தான் லட்சியம். இப்போ அப்பேற்பட்ட மூப்பனார் தனக்கு எப்படியாவது கூட்டணிக்கு வேணும்னு 2001 ஏன் அவங்க நினைக்கிறாங்க? ஏன் பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்த்துக்கிறாங்க? காங்கிரஸ் தமாக ரெண்டுமே இருக்கு. காங்கிரஸ் தமாக பாட்டாளி மக்கள் கட்சி 2 இடதுசாரிகள் இதெல்லாம் சேர்த்து ஒரு பெரிய கூட்டணி வச்சு 2001 வெற்றி பெற்றாங்கல்ல. இன்னும் சொல்ல போனா சட்ட ரீதியா அந்த தேர்தலில் ஜெயலலிதா அம்மையார் தேர்தலே போட்டியிட முடியாது. அப்படி இருந்தும் இன்றைக்கான தேவை பேசுவோம் ஜீவா. அதே தேவைதான் இன்றைக்கான தேவையும். அந்த திமுகவுடைய வெற்றி அப்படின்ற அந்த ட்ராக் ரெக்கார்ட் கூட்டணி அப்படின்றது இல்லாம திமுக இல்ல அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் செட் பண்ணிடுச்சா? அதிமுக பொருந்துங்க. அதாவது அதிமுக வந்து இவங்க சொல்றாங்களே 2014 மட்டும் போய் சொல்லுங்க. இல்ல எல்லாருக்கும் பொருந்துங்க. கூட்டணி இல்லாமல் வெற்றி அப்படிங்கிற கான்செப்ட் வந்து 67க்கு அப்புறம் எங்கேயுமே இல்லை. கூட்டணியே இல்லாம ஜெயிக்கிறது இந்தியாவில் யாருமே கிடையாதுங்க. எந்த அடிப்படையில், அதுவும் தமிழ்நாடு மாதிரியான மாநிலத்தில் கூட்டணி இல்லாமல் எங்கே வெற்றி பெற்றாங்க 67க்கு பிறகு?
67க்கு பிறகு கூட்டணி இல்லாம தேவைன்றதுல யாருக்கும் மாற்று கருத்து இல்ல. இன்றைக்கு அதிகமா அது மேல டிபெண்டன்சி எந்த கட்சிக்கு இருக்கிறது? திமுக தலைமைக்கு இருக்கிறதா, அதிமுக தலைமைக்கு இருக்கிறது? அதுதான் நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். தேவை யார சார்ந்து இருக்கிறாங்க நீங்க கேக்குறீங்க. நான் தேவை யாருக்கு இருக்கு? அதிமுகவுக்கு இருக்கு. அவங்க சொல்றாங்க நாங்க தனித்து நாங்க கூட்டணி இல்லாம வெற்றி பெறுவோம்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா கூட்டணிக்கான தேவையே அவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்களே. விஜய் வரணும்னு ஆசைப்படுறாங்க, பாமக இருக்கணும்னு நினைக்கிறாங்க, திமுக கூட்டணியில இருந்து 2-3 கட்சி பிரிஞ்சு வந்துடாதான் ஆசைப்படுறாங்க. இதை அவங்க தானே வெளிப்படுத்துறாங்க. இப்ப திமுக தலைவர் தாம் பக்கம் இருக்க கூட்டணி கட்சியை தான் அவர் இது பண்றாரு ஒழிய அதிமுக பக்கம் இருக்க கூட்டணி கட்சி என் கட்சிக்கு வரணும்னு அவர் சொல்லவே இல்லை. திரு ராம்கி, நான் அதை தான் கேட்க விரும்புறேன். திரு ராம்கி, இப்போ அதிமுகக்கான தேவை இருக்கிறது அப்படின்னு சொல்ற அதிமுக இப்போ முன்னாடி பாத்தீங்கன்னா திரு இபிஎஸ் அவர்கள் வரிசையா கடந்த மாசம் அதுக்கு முன்னாடி மாசம் முதல்ல சிபிஐ சிபிஎம் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கான அழைப்பு இருந்தது, அதுக்கப்புறம் விடுதலை சிறுத்தைகளுக்கான அழைப்பு இருந்தது, அப்புறம் ரொம்ப வெளிப்படையாவே பிள்ளையார் சொல்லி போட்டாங்கன்னு தாவைக்காவுக்கான அழைப்பு இருந்தது, இன்னும் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது. இப்போ இவ்வளவு கூட்டணிக்கான ஒரு டெஸ்பரேஷன் இபிஎஸ் அவர்களுக்கு இருக்கும்போது அவர் இப்போ திமுகவை விமர்சிக்கிறதா நம்ம எப்படி பார்க்கலாம்? கூட்டணி கட்சியை நம்பிதான் திமுக இருக்கு, அவங்க திமுகவை நம்பல ஸ்டாலின் அப்படின்னு அவர் வைக்கிற விமர்சனத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது? இந்த விமர்சனமாகட்டும் நீங்க சொன்னீங்களா, அதை விட நான் சென்ற வாரத்தில் அதை டிகோட் பண்ணி சொன்னேன். அதாவது கம்யூனிஸ்ட் கட்சிகளை கூட்டணிக்கு வருமாறு அடிக்கிறேன்னா நிச்சயமா கம்யூனிஸ்ட் வர மாட்டாங்க. நீங்க இவங்க பாஜகவோட இருக்காங்க, எப்படி வருவாங்க? தெரிந்தும் அவர் கதவை தட்டுகிறார். எதுக்கு தட்டுறாருன்னா தன்னை பொசிஷன் பண்றதுக்காக. பாருங்க, உங்களுக்கும் எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, உங்களுக்கு பாஜக நான் கூட பாஜக கூட்டணி இருக்கிறதுனால தான் பிரச்சனை அப்படிங்கிறத பதிவு செய்கிறார். அப்படி செய்தால்தான் அவர் அதிமுக தலைவர் என்பதை தாண்டி யாரெல்லாம் திமுக இருக்கீங்களோ அவங்களாம் எங்களை அக்செப்ட் பண்ணக்கூடிய இடத்துல நான் இருக்கேங்கிறத அதை ப்ரூவ் பண்ண முடியும். அதுக்காக தான் அவர் சொல்றாரு. அதுக்காக தான் கம்யூனிஸ்ட் கட்சியில கூப்பிட்டா திருமாவளவன் ஓப்பனா சொன்னாரு, நீங்க பாஜகவோட கூட்டணி சேர்ந்ததாங்க பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு சொன்னாரு. நடக்காதுன்னு தெரியும், ஆனா ஸ்ட்ராட்டஜி, அது ஸ்ட்ராட்டஜி. ஆக்சுவலா நல்ல பாஜகவோட இல்லையே, ஏன் விசிக வரல அதிமுகவோட, சும்மா அப்படி சொல்லிக்கிறது. இதன் செய்வது மூலமாக தன்னை பொசிஷன் பண்றாரு. அதாவது நீங்க திமுக எதிர்த்து வெர்சஸ் அதர்ஸ், ஸ்டாலின் வெர்சஸ் அதர்ஸ் இருக்கிற ஒரு நிலைமை இருந்த போது அதை படிப்படியாக ஸ்டாலின் வெர்சஸ் எடப்பாடியும் கொண்டு வர முயற்சி செய்கிறாரா. ஆனா நம்ம இதை இப்படி இன்னைக்கு சமீபத்தில் விமர்சனம் எப்படி கொண்டு போறோம்னா, நீங்க திமுக பக்கம் ஒட்டுமொத்த கூட்டணி இருக்குது, எடப்பாடியை தனியாளா இருக்காரு அப்படிங்கிற மாதிரி நீங்க கொண்டு போனீங்கன்னா அது எப்படி ஆகும்னா கிட்டத்தட்ட எடப்பாடி வெர்சஸ் அதர்ஸ்ங்கிற மாதிரி ஆயிடும். ஆக்சுவலா அது நானே சொல்ல, அது கிரவுண்ட்ல அப்படி கிடையாது. ஆக்சுவலா ஏன்னா இந்த அதிமுக அதிருப்தி தலைவர்கள் இருக்காங்களா, தினகரன் எல்லாரும் அவங்க பேசி 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 எடப்பாடி வேண்டுமா வேடாமா, எடப்பாடி வேண்டுமா வேடாமான்னு சொல்லும் போது அது எப்படின்னா விவாத பொருள் ஆகுதுன்னா கிட்டத்தட்ட இப்படியே போய் நீங்க எடப்பாடி வெர்சஸ் அதர்ஸ் போயிடுச்சுன்னா அது திமுக பெரிய பின்னடைவு தான். நீங்க பர்செப்ஷன் தான் ரொம்ப முக்கியம். நீங்க இப்படியே பில்ட் பண்ணி போனீங்கன்னா கடைசி நேரத்தில் இதை பார்த்துட்டு திமுக கூட்டணி இருக்கவங்களே நிறைய ட்ரம்ப் கார்டை யூஸ் பண்ணி நிறைய பேர் கிளைம் பண்ணுவாங்க. அவங்க கிளைம் பண்ணா அதிக சீட்டெல்லாம் கிளைம் பண்ண போல. எனக்கு சென்ற எலெக்ஷன்ல என்ன கொடுத்தீங்களோ அதே எனக்கு கொடுங்க. அதை கொடுக்கக்கூடிய இடத்துல திமுக பெரிய சிக்கல்லாம் வரும். போன இடம் எனக்கு கொடுத்தீங்களே அதை கொடுங்கன்னு சொல்றதுலேயே பெரிய சிக்கல் வரும். ஸோ அதனால நீங்க எல்லாரையுமே ஒரு இடத்துல அகாமடேட் பண்ண முடியாது. அதை நீங்க குறைவான பிளேயர்ஸை நம்பர் ஆஃப் பார்ட்டிஸை கம்மியாக வச்சுக்கணும். ஆனால் திமுக மிகப்பெரிய நம்பர் 1 பார்ட்டிங்க இன்னைக்கு வலுவாக இருக்கிறார்கள். அடுத்த ஒரு ரோட் மேப் அவங்களுக்கு 10 வருஷம் ரோட் மேப் இருக்கு, தெளிவா ஆன்டி பிஜேபிங்கிறத பண்றாங்க. தொடர்ந்து இப்போ அதிமுக இருந்து முக்கிய தலைவர்கள் திமுக இணையறாங்க. கடந்த முறை அதிமுக கூட்டணியில இருந்த ஒரு சில கட்சிகள் அவங்க ஒரு சீட் வின் பண்ணவங்க அவங்க எல்லாம் திமுகவுக்கு நாங்க இணைந்து பயணம் பண்ண விருப்பப்படுறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த கூட்டணி அப்படின்ற விஷயம் திமுக தான் ரொம்ப தேவைப்படுது. நீங்க மேம்போக்கா பார்க்கும்போது இந்த ஓரணி திரளுது நடக்குதுன்னு நீங்க பார்க்கலாம். மனோஜ் பாண்டியன் வராரு, அன்வர் ராஜா வராரு பாக்குறாரு. ஆனா கிரவுண்ட்ல அவங்க சார்ந்த தொகுதியை என்ன மாதிரியான ஒரு மாற்றம் நடக்குதுன்னு பார்க்கணும்ல. மனோஜ் பாண்டியன் ஆலங்குட்டில் நிக்கிறாருன்னா அவங்க பூங்கோதை என்ன நினைப்பாங்க? அவங்களுக்கு வேற எங்க அகாமடேட் பண்ணுவீங்க? நீங்க ஃபோர்ஸ் பண்ண முடியுமா? நீங்க சொல்லிட்டு மாவட்ட செயலர் கூப்பிட்டு இதை பாருங்க நம்ம எல்லா இடத்துலையும் இப்போ தானே இந்த நடந்த உடன்பிறப்பு அந்த நிகழ்ச்சி அதான் நடந்துட்டு இருக்குது. இந்த மாவட்ட செயலர் நீங்க எப்படியா திருநெல்வேலியில நீங்க எப்படியா ஜெயிச்சு காட்டணும் அப்படி நீங்க ஃபோர்ஸ் பண்ணலாங்க. கிரவுண்ட்ல என்ன நடக்குது? திமுக தொண்டர்கள்லாம் மற்றவங்களாம் நினைப்பாங்க சரி திமுக தொண்டர்கள் விடுங்க, கீழே இருக்கிறவங்க கிரவுண்ட்ல இருக்கவங்க நாங்க நேற்று வரைக்கும் அண்ணா திமுக இருந்தாரு, திடீர்னு இன்னைக்கு இங்க வந்துட்டாங்க, இப்போ இவங்களுக்கு தான் சீட்டு கொடுக்கப்படுகிற உத்தரவாதத்தை தான் அவங்களும் வருவாங்க. உள்ள என்ன அவங்களுக்கு சீட் கொடுக்காம இருக்க போறது இல்ல. அது அன்வராஜா ஆகட்டும், தனியார் ஆகட்டும், கட்சி மாறி நின்று வெற்றி பெற்றவர்கள் அவங்களுடைய லோக்கல் சப்போர்ட் அவங்களுக்கு ஆதரவு இருக்கு. ஆனா அந்த ஈக்குவேஷன் மாறும்போது அது களத்துல அப்செட். இப்ப என்ன இது மாதிரியான நெருக்கடி திமுகவுக்கான நெருக்கடியா அவங்க பார்ப்பாங்க. அந்த சம்பந்தப்பட்ட தலைவருக்கான மனோஜ் பாண்டியனுக்கான நெருக்கடியோ அன்வராஜாக்கான அதுதான் உண்மை. ஆனா அதை மக்கள் அப்படி புரிந்து கொள்ள மாட்டார்கள். இவங்களுக்கு நெருக்கடி இருக்குங்க, இவங்க ஏங்க தாவேகா கூட போக கூடாது, இவங்க ஏன் திமுக போறாங்க? அப்ப திமுக இவங்களை அனைத்து இடத்துல இருக்கிறதுனால தான் இவங்க போறாங்க அப்படி நினைக்க ஆரம்பிப்பாங்கல்ல. இப்ப அந்த சிக்கல் தொடர்றது. இன்னைக்கும் நம்ம செங்கோட்டையன் எங்க போவாரு அப்படிங்கறதெல்லாம் வருது இல்ல. இப்ப திமுக ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நான் பாக்குறேன்.